ஹாய், சிக்கன் குழம்பு சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், 2 சின்ன பீஸ் இஞ்சி, 4-5 பல் பூண்டு, ஒரு 20-25 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் குழம்புக்கு நிறைய தக்காளி ஆட் பண்ணால் நல்லா இருக்காது. ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், 4-5 முந்திரி பருப்பு ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 க்ரீன் சில்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் மொத்தமாக சிக்கன் குழம்புக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயிலில் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் போட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை ஆனியன்லேயே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணி 1.5 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலேயே சில்லி பவுடர் ஆட் பண்ணுறதுனால குழம்புக்கு நல்ல கலர் கிடைக்கும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தண்ணி விட்டு மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரை குக் பண்ணணும். கடைசியாக குக் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி கருவேப்பிலை, கொத்தமல்லியில் ஆட் பண்ணி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் ஈஸியான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மசாலாவை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆயில்லையே ஆட் பண்ணால் குழம்பு நல்லா கலர் கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலில் சவுத் இந்தியன் ரெசிபீஸ் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.